சுக்கிரனுக்கு ராசியான அந்த துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த 3 பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த துலாம் ராசியில வந்துருவீங்க. 4ஆம் பாதம் மட்டும் உங்களுடைய விருச்சிக ராசியில வருவீங்க. அந்த மாதிரியாக இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம். ரொம்ப அந்த குருவனுடைய நட்சத்திரத்துல இந்த விசாக நட்சத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்த நட்சத்திரம். அதாவது அந்த முருகனுக்குரிய நட்சத்திரமே கூட இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த பெரும்பாலான நபருக்கு பாத்தீங்கன்னா அந்த முருகனுடைய பேர் அதிகமாக இருக்கும். சுப்பிரமணியன், அடுத்து பாத்தீங்கன்னா கந்தன், அடுத்து பாத்தீங்கன்னா முருகன், அடுத்து பாத்தீங்கன்னா பாலகுமாரன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு பேராதான் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த விசாக நட்சத்திரம் ஒரு குருவனுடைய நட்சத்திரம். எப்படி தன் தந்தைக்கே அந்த முருகன் என்ற கடவுள் உபதேசம் செய்தாரோ அதே மாதிரிதான் இந்த விசாக நட்சத்திரம் உடையவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுரை கூறுவதுல ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடந்தோம்னாலே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அறிவுரை கூறுவதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. நீ இந்த தப்பு செய்யற, நீ இந்த மாதிரியாக இருக்கு, நீ செய்யக்கூடிய விஷயங்கள் இந்தந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இவர்களுக்குன்னு சொல்வதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. அதே சமயத்துல இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்குன்னு யாருமே உறவினர்கள் யாருமே இல்லாம இருப்பீங்க. அந்த அளவிற்கு ஒரு தனிமரமாக ஆக்கப்பட்டீர்கள். ஒரு தோப்பாக இருந்த நபர்கள், ஒரு குடும்பத்தோட ஒரு ஒற்றுமையாக இருந்த நபர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனிமரமாக ஆக்கப்பட்டிருப்பீங்க. நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவை தேடி, ஒரு பாசத்தை தேடி, ஒரு மதிப்பை தேடி நகரும் நண்பர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை மேடம், என்னைய சுத்தி என்னுடைய உறவுகள் இருந்தாலே போறோம், என்னுடைய குடும்பத்தார்கள் இருந்தாலே போறோம், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்ற அளவிற்கு அந்த உறவை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர்கள் நீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள், துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பு இந்த 2025ல நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விட்டுருப்பீங்க. சில வாய்ப்புகள் வந்து அதை மிஸ்லீட் ஆகி அதை ரிஜெக்ஷன் பண்ற அளவிற்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். சில பேருக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான இடையூறுகள், அதாவது எதிரிகள் அதிகமாயிருப்பாங்க. நீங்க எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க உள்ள புகுந்து வேற ஒரு ஆட்கள் அதே தொழிலை செஞ்சு உங்களுக்கு உண்டான மார்க்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த எதிரிகளினுடைய தொந்தரவு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. இப்போ உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்ததுனால அந்த எதிரிகளின் தொந்தரவு குறைவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, உங்க வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு உண்டான ஒரு நேரங்களை உண்டாக்குவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தை சார்ந்தவர்கள் ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 30 வயது, 20 வயதுல இருந்தே சொல்லலாம். 20 வயதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி முடிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவோமா, எங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கு, அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறுமா, இல்ல என்னுடைய கெரியரை நான் எந்த விதத்துல கொண்டு போறது, இப்படி இவ்வளவு சந்தேகங்களும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி உங்களுடைய நாலேஜுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த அளவு இருக்கு. நீங்க எதிர்பாராத வகையில சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த அளவு இருக்கு. அவங்களுக்கு அந்த 2025 மிகவும் ஒரு அற்புதமான வருடமாக, அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக. உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானே பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது
உங்களுக்கு உண்டான நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2025ல கிடைக்க போகுது. இதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பா எடுங்க, நம்பிக்கையோடு எடுங்க. ஏன்னா நம்பிக்கை தான் இந்த இடத்துல முக்கியம். இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நிறைய நம்பிக்கைகளை இழந்து ஒரு மன தளர்ச்சி அடைந்து ஒரு சோர்வற்ற, அதாவது சோர்வுடைய நிலையில இருக்கிறீங்க. இப்ப இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுதுங்க, உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச சில விஷயத்துல சாதிக்க போற. நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த இடத்துலயே குருவும் இருக்கும், துலாம் ராசிலேயே குருவும் இருக்கும், வக்ரமாக இருக்கும். நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, PhD பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 3-4 வருட காலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சில இன்கன்வீனியன்ட் மூலமாக அதை பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது வரும். அதை பண்ணி முடிக்காத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க. தேவையில்லாத ஒரு இடையூறுகள், வீட்டுல இருந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரம். அந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண போறீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்நாட்டிலேயே, அதாவது உங்களுடைய சொந்த ஊர்லயே நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டிலையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான ஒரு நேரம். ஆரோக்கியம்னா என்னது? நல்ல ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம், ஒரு சண்டை சச்சரவு இல்லாம, குழந்தை பிரச்சனை இல்லாம, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்கணும் குடும்பம்னு இருந்தாலே. அந்த ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா டீச்சிங் உத்தியோகத்துல இருப்பீங்க. டீச்சிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க மறந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பேஷனே அதுதான். உங்களுடைய கேரியர்ல நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு லெவல்ல ரீச் பண்ணணும், அடுத்தடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேஷனாவே வச்சிருக்கிறீங்க பெண்கள் எல்லோருமே. அதுக்கு ஒரு இடையூறு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஆண்டுலாம் இருந்தது. இங்கே குடும்பத்தையும் ஒரு பிரச்சனை, உங்களுடைய பேஷனையும் சரியா ஒரு நிர்வகிக்க முடியாத ஒரு தொந்தரவு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்க லெவலையும் சரியா ரீச் பண்ண முடியல. ஒரு டீச்சரா இருக்கிறவங்கனாலும் சரி, ஒரு பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்கனாலும் சரி, அவங்களுடைய லெவலுக்கு நீங்க எப்போதுமே யோசிச்சு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான சில விஷயத்துல நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 விசாக நட்சத்திர பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது. இந்த ஆண்டுல உங்களுக்கு உண்டான ஒரு ஏற்றமிக்க ஆண்டாக, அதாவது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நிறைய ஏற்றமிக்க ஆண்டாக தான் இந்த விசாக நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது. இதுல திருமண சம்பந்தமான சில தடைகளும் விலகுவதற்கு உண்டான ஒரு வருடம் தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா குடும்பத்துல அந்த திருமணம் தடை இருந்துருச்சு அப்படின்னாலே டெய்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கவே இருக்காது வீடு. அதுல இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகம். ஏன்னா நீங்க யாராவது பொண்ணு பார்க்க வந்தாலோ மாப்பிள்ளை பார்க்க வந்தாலோ ரொம்ப நேர்மையா பேசுவீங்க. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அந்தந்த கண்டிஷன்ஸ் நிறைய போடுவீங்க. இதனால உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. சில பேருக்கு தோஷங்கள், செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம், குடும்ப தோஷம், மாந்தி தோஷம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால, அந்த தோஷங்கள் இடைவிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த திருமண தடைகள். இப்போ உங்களுக்கு 2025ல அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல வலுப்பெறுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு நான் பலன் சொல்லாம விட்டிருந்தேனாலும் அந்த ஒரு நேரமின்மை காரணமாக அந்த சுருக்கமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அதனால நிறைய பேருக்கு எனக்கு சொல்லல, என்னுடைய ஃபீல்ட சொல்லல நீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஃபுல்லா டீடைல்டா ப்ரிடிக்ஷன் மாதிரி பாத்துக்கலாம். ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கொடுக்கப்படும். அதே சமயத்துல
சமயத்துல இன்னைக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைச்சிடும், நாளைக்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமும். ரொம்ப நேரம் கிடையாது. அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான தேவையான விளக்கங்கள் எல்லாமே கிடைக்கும். டைம் லிமிட் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மேடம் டைம் லிமிட்லாம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, இவ்வளவு நேரம் தான் பேசணுமா, இவ்வளவு நேரம் தான் பேசணுமான்னு. அந்த டைம் லிமிட்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு தேவைய அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.